திமுக அரசுக்கு எதிராக கொள்கை சார்ந்த விவகாரங்கள்ல போராடுறீங்களா? அதுல ஒரு சமரச போக்கு நிலவுவதா ஒரு விமர்சனம் நிலவுதே, அதை பத்தி என்ன சொல்றீங்க? திமுகவுடன் எங்கள் கூட்டணி ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி தான். ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கை சார்ந்ததல்ல. இந்தியாவினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும். இந்தியாவுடைய அரசியல் சாசனம் காக்கப்பட வேண்டும். உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் நிலவாத ஒரு கூட்டிசைவு இந்தியாவில் நிகழ்கிறது அல்லவா? பல்வேறு கலாச்சாரங்கள், மொழி வழி வேறுபாடுகள், இவற்றுக்கப்பால் ஒரு ஒற்றுமை ஒருமைப்பாடு என்கிற இந்த கூட்டிசைவை காக்க வேண்டும். இந்த உயர்ந்த நோக்கத்தில் தான் நாங்கள் அணி சேர்ந்திருக்கிறோம். இதற்கு நேர் எதிராக இன்றைக்கு ஒன்றிய ஆட்சி இருக்கிறது, ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தியல் போருக்கான தலைமை திமுக தாங்கியிருக்கிறது. இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் அவர்களோடு இணைந்திருக்கிறோம். இந்திய அளவில் நாங்கள் இந்த கருத்தியலை முன்னெடுக்கிறோம். எங்களோடு திமுக போன்ற ஜனநாயக கட்சிகள் சேர்ந்திருக்கிறது. நாட்டுக்கு இருக்கிற பெரிய பேர் ஆபத்து என்பது இன்றைக்கு நமது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற பேர் ஆபத்து. உலக நாடாளுமன்றத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத பல சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கிற இந்தியாவுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை அடித்து நொறுக்குகிறது பிஜேபி அரசு. எனவே அதிலிருந்து இந்தியாவை காக்கிற முதல் அரசியல் கடமை எங்கள் கடமை. அதற்காக தான் திமுகவுடன் மிக நெருக்கமாக நாங்கள் இருக்கிறோம். இதன் பொருள் ஏழை எளிய மக்களின் உரிமைகளை விட்டுத் தருவது என்பதல்ல. ஒரு அரசு ஊழியரோ, ஒடுக்கப்பட்ட மக்களோ, விவசாயிகளோ, மாணவர்களோ, இளைஞர்களோ, தொழிலாளர்களோ போராடுகிற போது நாங்கள் எப்பொழுதும் அவர்கள் பக்கம்தான், அரசின் பக்கம் அல்ல. இது டாக்டர் கலைஞரே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், ஆதரித்திருக்கிறார். இதை இன்றைய தமிழக முதல்வரும் ஆழமாக உணர்ந்து ஆதரிப்பார். நாங்கள் எப்பொழுதும் ஏழைகளின் பக்கம், தொழிலாளர்களின் பக்கம், நாடு சார்ந்த மக்களின் உரிமையின் பக்கம். எனவே அதில் சமரசத்திற்கு என்கிற பேச்சுக்கே இடமில்லை.